ஹாய் ஸ்பைடிஸ். ரீசெண்டா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உணவுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத உணவுத்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த வீடியோல உணவுத்துறை அதிகாரியான சதீஷ் அவர்கள் வந்துட்டு ஒரு ரோட்டு கடையில தர்பூசணி பழத்தை ஆய்வு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அளவுக்கு கேவலமான ஒரு முறையில வந்துட்டு ஆய்வு செஞ்சிருப்பாரு. அது அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் அப்படிதான் பண்ணியிருந்தாரு. பழங்களை எடுத்து ரோட்ல போட்டு அதை வந்துட்டு ஷூவை கூட கழட்டாம காலால மிதிச்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான முறையில தான் அந்த ஆய்வை வந்துட்டு அவரு நடத்தியிருப்பாரு. ஸோ அதுல நம்ம ஆதங்கப்பட்டு அதனால நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ல அதை பத்தி பேசவே இல்லை. சரி நம்மளாச்சும் பேசுவோம், டெக் சேனலா இருந்தாலும் நம்ம இதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக நம்ம சேனல்ல அந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போ அந்த உணவுத்துறை அதிகாரிக்கு ஒரு தகுந்த தண்டனை வந்து கிடைச்சிருக்கு, கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நான் வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் போட்ட அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் வந்துட்டு ஆமா இது தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்துட்டு பாசிட்டிவா போட்டிருந்தீங்க. அதாவது ஆமா அதுக்கு சரியா வந்துட்டு அவர் பண்ணல அப்படின்றத வந்துட்டு போட்டிருந்தீங்க. பட் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டிவாவும் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அப்படி என்ன போட்டிருந்தாங்க, ஒரு 2 கமெண்ட் தான். என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுல வந்துட்டு ரசாயனங்கள் கலந்திருக்கு, அதனாலதான் அவர் ஆய்வு செய்யறாரு, சோ அதனால அந்த உணவுக்கு இந்த மரியாதையே போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் வந்துட்டு அந்த கமெண்ட்டை போட்டிருந்தாரு. சோ அது வந்துட்டு என்னோட தப்பு தான். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஆய்வை செஞ்சு முடிச்சுட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, நல்ல வேலையா அந்த பழங்கள்ல எந்த ஒரு ரசாயனமும் கலக்கப்படவில்லை அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு கிளிப்பை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ ஆட் பண்றேன், நீங்களே பாருங்க. எல்லாம் வேண்டான்னு சொல்றோம். பட் நல்லபடியாக இதில் எது ரசாயனம் எது இவங்க தடவி வைக்கல, நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். பட் ஸோ இந்த கிளிப்பை நீங்களே பார்த்திருப்பீங்க. ஸோ அவரே ஆராய்ச்சி பண்ணிட்டு அவரே ஆய்வு பண்ணிட்டு அதுல எதுவும் கலக்கப்படவில்லை என்று அப்படி சொல்றாரு. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். அதை நம்ம ப்ராப்பரா ஒரு ஆய்வு செய்யக்கூடிய முறையில ஆய்வு செஞ்சிருந்தா அத்தனை பழங்களும் வீணாயிருக்காது இல்ல. அதையே அவர் சரியா பண்ணல. அப்ப அது கூட தெரியாத ஒரு நபர் உணவுத்துறை அதிகாரியா அப்படின்ற கேள்விதான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கமெண்ட்டுக்கான ரிப்ளை வந்து நான் கொடுத்துட்டேன். இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் போயிட்டு ஏன் அங்கெல்லாம் போய் ஆய்வு செய்ய மாட்டாங்க, இங்கதான் செய்யறாங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன ரிப்ளை கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் நல்லா பண்றாங்க, அதனாலதான் அவங்க 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி வச்சிருக்காங்களா. சோ இவங்க இப்படி பண்ணாதனால தான் அவங்களுக்கு இதெல்லாம், அதனாலதான் இங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க வாங்கி வச்சிருக்க 5 ஸ்டார், நான் வந்துட்டு யாரையும் பிளேம் பண்ணல, அந்த 5 ஸ்டாருமே ஜென்யூனா வாங்குனதுன்றது உங்களுக்கு தெரியுமா? நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல. பட் ஜென்யூனா வாங்குனதுன்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு உங்ககிட்ட அஷூரன்ஸ் இருக்கா? சோ நம்ம வெறும் ஒரு ஸ்டார் ரேட்டிங்கை மட்டும் வச்சே பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப கிளீனா தான் இருக்கும், நம்ம அங்க போய் ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அது 5 ஸ்டார் ஹோட்டலோ இல்லைன்னா ரோட்டு ஓரத்துல இருக்க கடையோ எதுவா இருந்தாலும் சரி, ஆய்வுன்றது சரிசமமா தான் இருக்கணும். நீங்க எங்கனாலும் போய் செக் பண்ணணும். நான் ரோட்டு கடையில மட்டும் தான் செக் பண்ணுவேன்றது வந்துட்டு இது சரியான முறையா வந்து கிடையாது. இதை தாண்டி உணவுத்துறை அதிகாரியான சதீஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு செஞ்சதை விட அவரோட முகத்தை மீடியா முன்னாடி பதிவு செஞ்சதுதான் பாத்தீங்கன்னா அதிகம். அவர் எங்க போனாலும் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கேமரா கூடவே தான் போகும். சோ அப்படிதான் பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி தெரிவிச்சுட்டு தான் போவாரா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. அப்படிதான் பாத்தீங்கன்னா அவர் பண்ணுவாரு. சோ இப்போ விவசாயிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது நிறைய போராட்டம் நடத்தி இப்ப அவருக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரை வந்துட்டு பணியிடை மாற்றம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து அவர் உணவுத்துறையில இருந்து வந்துட்டு தமிழ்நாடு மருந்து நிர்வாகத்துறைக்கு வந்துட்டு மாத்திருக்காங்க. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா துறை மாத்திருக்க கூடாது, டிரான்ஸ்பர் பண்ணிருக்க கூடாது, அவரெல்லாம் வேலையை விட்டே தூக்கிருக்கணும். பட் ஆனா இவரை பாத்தீங்கன்னா இப்ப டிரான்ஸ்பர் பண்ணி வேற துறைக்கு மாத்திருக்காங்க. இதுக்கப்புறமாச்சு இப்ப கொடுத்திருக்க துறையிலயாச்சு இந்த ஃபேம்காக இந்த அவரோட முகத்தை வந்துட்டு மீடியால பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் தொடர்ந்து செய்யாம இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா வேலை செய்யணும் அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா என்னோட ஒரு கோரிக்கையா வந்துட்டு அவருக்கு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒழுங்கா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்புவோம். இதை தவிர்த்து எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டம் பண்ணும்போது விவசாயிகள் சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்ற மாதிரி இந்த ரசாயனங்கள் எல்லாம் இந்த தர்பூசணி பழத்துல கலக்க முடியாது, சின்னதா ஒரு ஊசி குத்துனாலே பாத்தீங்கன்னா சில மணி நேரத்துல அதுல இருந்த தண்ணி வெளியே வந்து அது சீக்கிரமா கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் வந்துட்டு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது அது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றப்போ நீங்க சும்மா ஒரு பழத்தை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிக்கலாம்ல. நீங்க கெமிக்கலை கலந்து இப்படிதான் இது நடக்குது அப்படின்ற ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஏன் கொடுக்கல? சோ அப்படி கொடுக்காம எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம நீங்க வந்துட்டு உங்க முகத்தை பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே பாத்தீங்கன்னா இன்டென்ஷனலா போயிட்டு ரோட்டோர கடையில மட்டும் தான் ஆய்வு பண்ணுவீங்களா? ஆய்வு பண்ணி இந்த மாதிரி சோதனை பண்றேன் அப்படின்ற பேர்ல உங்க முகத்தை பதிவு பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு எனக்கு இருந்தது. ஸோ எனிதிங் ஓவர். அவருக்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு, இன்னும் கூட அதிகமா கிடைச்சிருந்திருக்கு எனக்கு கேட்டா. பட் இது இப்போதைக்கு சரியானது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து இதை பாக்குற எந்த ஒரு துறையுமே, அதாவது இதை பார்த்துட்டு இருக்க இதுக்கப்புறமா எந்த ஒரு துறை அதிகாரியுமே பாத்தீங்கன்னா தவறு செஞ்சா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற பயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஸோ இது இந்த நிகழ்வு வந்துட்டு அதை கண்டிப்பா கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்புவோம். தவிர்த்து இந்த மாதிரி எந்த துறை அதிகாரி தவறு செஞ்சாலும் அதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மற்ற பெரிய யூடியூபர்ஸ்மே பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு வெளிப்படையா எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்பதான் 4 பேருக்கு தெரியும், அவங்களுக்கும் தகுந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ.
இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உணவுத்துறை அதிகாரி சதீஷை பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நான் எதை பத்தியாவது விஷயத்தை பத்தி பேசணுமா, டெக்கை தவிர்த்து இந்த மாதிரி நான் எந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசணும்னு நினைக்கிறதா கண்டிப்பா சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை நான் R&D பண்ணி நான் தெளிவா உங்களுக்கு உங்க சைட்ல வந்து நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey.